Don't worry. Just go forward. Jesus is there with you. Hallelujah. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உலகத்துல எல்லாருக்கும் பிரச்சனை உண்டுதான். யாருக்கும் பிரச்சனை இல்லை? எல்லாருக்கும் பிரச்சனை உண்டு. அப்ப அந்த பிரச்சனையை தீர்க்கிறவர் யார்? இயேசு. The important key எதுனா இயேசு. அந்த இயேசு என்ற நாமத்துல நீங்க போனீங்கன்னா every locked door will be unlocked. Amen. I am repeating for you, every locked door will be unlocked in the name of Jesus. Amen. So அதனால நீங்கள் முன்னே கர்த்தர் மேல பாரத்தை வைத்து போங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தோடு நான் முடிக்கிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். இந்த நாள் ஒரு விசேஷித்த நாள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய போகிறார். Okay, are you ready? 10th verse படிக்கலாம். And the God of all grace who called you to his eternal glory in Christ after you have suffered a little while will himself restore you and make you strong, firm and steadfast. Hallelujah. And the vasanam சொல்லுது, and the God of all grace who called you for eternal glory after you have suffered. கொஞ்ச நாள் நீ கஷ்டப்பட்ட வேதனையில போன, ஆனால் நீ உறுதியா இருந்தனால நான் உன்னை சீர்படுத்தி உன்னை உருவாக்கி சகலத்திலும் உன்னை நிலைநிற்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உன்னை சீர்படுத்தி உன்னை உருவாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சகலத்திலே உனக்கு ஜெயித்து தர போகிறார். நீ இதெல்லாம் ஃபேஸ் பண்ண இல்ல, உன்னுடைய எதிரிக்கு முன்பாக கர்த்தர் ஒரு பந்தய ஆயத்தம் செய்வார். உனக்கு அவமானம், நிந்தனை, கோர்ட்டு, ஸ்டேஷன், ஐயோ அவமானம், ஜனங்கள் உன்னை கீழே போட்டு மெதித்தாங்க. Don't worry. Front of those people, God is going to lift your head, my friend. Take my word. Write it in your diary. உன்னுடைய டைரியில எழுதி வைத்துக் கொள். இன்னைக்கு நான் சொல்லுறேன், நீ போன நிந்தனை, அவமானம் சகலத்தையும் கர்த்தர் உனக்கு ஜெயித்து கொடுத்து உன் எதிரிக்கு முன்பாக ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தம் செய்ய போகிறார். விசுவாசிங்க. என் கர்த்தரோட சீர்படுத்த போறார். சகலத்தையும் உன்னை உருவாக்க போகிறார். ஹல்லேலூயா. உன்னை உறுதியாக நிற்க வைக்க போகிறார். You are going to see that victory in your life, my friend. God bless you on this beautiful day. கர்த்தர் கையில நீங்க அடங்கி இருக்கும்போது கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். கர்த்தர் மேல உங்க பாரத்தை வைங்க. சொந்து போகாதீங்க. விசுவாசத்தை எதிர்த்து நில்லுங்கள். கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொடுத்து உன்னை சீர்படுத்தி கர்த்தர் உனக்கு சகலத்திலும் உன்னை ஜெயத்தை தருவார். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். அருமையான சகோதரி சகோதராவே, இன்னும் உன்னுடைய வாழ்க்கையை நீ இயேசுவுக்காக ஒப்பு கொடுக்காமல் இருந்தால் இந்த நாள் ஒரு விசேஷத்த நாள். Why don't you give your life to Jesus? ஏன் உன் உள்ளத்தை நீ இயேசுவுக்காக கொடுக்க கூடாது? நான் சொல்லுகிறேன் ஒரே ஒரு வார்த்தை, இயேசு நான் ஒரு பாவி, என் உள்ளத்துல வாங்க என்று நீ சொன்னால் போதும். இயேசு சகலத்தையும் உன் பாவங்களை மன்னித்து உனக்கு புதிய ஜீவனை கொடுப்பார். ஹல்லேலூயா.